உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், சமகால அரசியலிலே பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பல்வேறு மாற்றங்கள் இந்த அரசாங்கத்தினால் செய்யப்பட்டு வருகிறது. அதேவேளை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அன்று புலனாய்வுத்துறை பதவியிலே இருந்த நிலந்த ஜெயவீர அவர்கள் பதவி நீக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என போலீஸ் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சில முன்னேற்றகரமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இலங்கை அரசியலிலே பல்வேறு ஊழல்கள் சம்பந்தமாக குடும்பமாக உள்ளே செல்வதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஏழிய குடும்பம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்.என். சந்திரசேன குடும்பம் பாதிக்கப்பட்டது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு வாகன மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வாகனத்தை விற்றவர் முன்னாள் ரோஹித என்ற முன்னாள் அமைச்சருடைய மகள் அந்த வாகனத்தை விற்றதாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் தொடர்பாக அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு அளவு நடைமுறைப்படுத்துவதை பார்க்கலாம். ஆனால் ஏனைய வாக்குறுதிகளை பொறுத்த மட்டில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை. அது மூலம் பயங்கர தடை சட்டம் தொடர்பாக அரசின் நடவடிக்கை மந்தகையாக இருக்கிறதை பார்க்கலாம். இவற்றை பற்றி பேசலாம். இவ்வாறான சூழ்நிலைத்தான் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் பிரித்தானியா விஜயத்தின் போது என்ஆர்டிஎஸ்எல் சார்பாக நேற்று அவரை, அதாவது சனிக்கிழமை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடங்களாலும் கூடுதலாக 1.5 மணித்தியாலத்துக்கு மேலாக நாங்கள் அவருடன் உரையாடியிருந்தோம். குறிப்பாக அந்த உரையாடலிலே தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஜெயதன் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. அது தொடர்பாக சிவலிங்கம் அவர்கள் விரிவாக விளங்கப்படுத்துவார் என்ன விடயங்களை பேசினோம் என்பது. ஆனால் இப்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள், முன்னாள் இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள் இப்பொழுது வடக்கிலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி வருகின்றார். இந்த மாகாண சபை தேர்தல் அவர் ஒரு விடத்தை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். தான் எந்தவித அரசியலிலே ஈடுபட போவதில்லை, தேர்தலில் ஈடுபடக்கூடும் நோக்கமும் எனக்கு இல்லை, அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை. ஆனால் அந்த மாகாண சபையின் தேவையை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. 83ஆம் ஆண்டு எவ்வாறு தமிழ் இயக்கங்கள், தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டதோ அது போன்ற ஒரு ஒன்றிணைவை நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அவர் தன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். அந்த கருத்துக்கள் தொடர்பாக இன்று இலங்கையில் இருக்கின்ற முக்கிய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் முன்னுரிமை கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருப்பதை காணலாம். அது தொடர்பாக ஜெகநாதன் அவர்கள் சில கருத்துக்களை கூறுவார். தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் இப்பொழுது ஒரு விடயத்தை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அல்லது சமூக சிந்தனையாளர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள், அரசியல் பத்தி எழுத்தாளர்கள் யாருமே இந்த 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்று கூறவில்லை. ஆனால் அரசாங்கத்தின், அதாவது அந்த அரசியல் அமைப்பிலே இருக்கின்ற இந்த 13வது திருத்தச் சட்டத்துக்கு உட்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி தான் கேட்கின்றார்கள். அது ஒரு ஜனநாயக ரீதியான நடவடிக்கை. இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தை, பொருளாதாரத்தை வலுவாக்குவதுடன் அதனுடைய ஜனநாயக கட்டமைப்பை இறுக்கமாக செயற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. மற்ற இன்னொரு விடயம், வடகிழக்கை பொறுத்த மட்டும் நிர்வாக ரீதியாக ஒரு அழகு தேவை என்பதற்காக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் வரதராஜ பெருமாள் அவர்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர். வடகிழக்கு மாகாண இணைந்த மாகாண சபையிலே முதலமைச்சராக பணியாற்றியவர். அதற்காக அந்த அமைப்பு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நீண்ட தியாகங்களை செய்திருக்கின்றது. அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அல்லது அந்த அமைப்பிலிருந்து வெளியேறிய சந்திரகுமார், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதேவேளை ஏனியோர் சித்தார்த்தர், அதே போன்று செல்வம் அடக்கநாதன் போன்றவர்கள் சுரேஷ் உடன் இணைந்து வரதராஜபுரம் அவர்களை சந்திக்க இருப்பதாக
தகவல் வெளிவருகின்றது. ஆரோக்கியமான விடயம். எம்மை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம். அதை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் சிவலிங்கம் அவர்கள், நீங்கள் உண்மையிலே இலங்கை தமிழர் நலன்புரி சங்கம் தால் நேற்று சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த சந்திப்பு தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம் ராம், நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்று நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்தன் அவர்களை அரை மணித்தியாலம் தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் எங்களுக்கு 1.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக எங்களை வைத்து மிக அதிகளவான கலந்துரையாடலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. இதுக்காக நாங்கள் தமிழரசு கட்சிக்கு நாங்கள் எங்களுடைய குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய சார்பில் எங்களுக்கு அந்த ஒழுங்குகளை செய்து தந்தவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி இருக்கிறோம். அதுவும் புலம்பெயர் இலங்கை தமிழர் சார்பில் எங்களுக்கு அவரை சந்திப்பதற்கும் நாங்கள் மூவர், தம்பா, நான், நீங்கள் ஆகிய மூவரும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இது இந்த அவரை சந்தித்தது தொடர்பாக சில முக்கியமான அம்சங்களை உங்களுடைய கவனத்துக்கு தருவணும். ஏனென்றால் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு கலந்துரையாடல் என்று தான் நான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் ஏற்கனவே ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்களை அவதானித்த போது அவர் மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள் என்ற அழுத்தங்கள் தமிழர் தரப்பில் மட்டும் இருந்து வரக்கூடாது, அது தேசிய அளவில் வர வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அதுவே நாங்களும் கடந்த காலங்களில் இந்த கலந்துரையாடல்களின் போது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தும்படி மனோ கணேசன், ராவ் ஹக்கீம், ஐக்கிய மக்கள் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பல கட்சிகள் இந்த அரசாங்கத்தை வற்புறுத்தி வருகின்றன. அது மட்டுமல்ல, தன்னுடைய தேர்தல் காலங்களின் போது மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்த போவதாகவும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியிருந்தது. அந்த வகையில் இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் என்றது நாடு முழுவதுக்குமான ஒரு ஜனநாயக மாற்றத்துக்கான தேவை என்பதை அடிப்படையாக கொண்டுதான் சுமந்திரனுடைய அவதானிப்பும் அவருடைய கருத்துக்களும் அமைஞ்சிருந்தன. இங்கு இன்னொரு அம்சம் என்னவெனில், இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தும்படி சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த தனிநபர் பிரேரணை எதிர்கட்சிகளால் இதை செய்ய இயலாது. ஏனென்றால் எதிர்கட்சிக்குள்ள அதுக்கு போதுமான எண்ணிக்கை உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அந்த அடிப்படையில் இது அரசாங்கத்தால் தான் நிறைவேற்ற முடியும். இங்கே முக்கியமான அம்சம் என்னவென்றால், அரசாங்கம் தேர்தலில் மாகாண சபை தேர்தல்களை நடத்த போவதாக சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்குள்ள கரு ஜெயசூரிய, மனோ கணேசன், ஹக்கீம், சஜித் பிரேமதாச போன்றவர்கள் இந்த தேர்தல்களை நடத்தணும் என்று சொல்ற நிலைமையில தமிழ் அரசியல் பகுதிகளில் செயற்படுகின்ற ஜனநாயக சக்தியாலும் இந்த தேர்தலை நடத்தணும் என்று சொல்றதால சுமந்திரன் அவர்களும் இந்த தேர்தலை நடத்தணுமன்றத்தில் அதிக அளவு ஆர்வம் கொண்டிருப்பது தெரிகிறது. அவர் அதை தேர்தல்களை நடத்தும்படி வெகு விரைவில் ஜனாதிபதியை சந்தித்து அவர் பேசப் போவதாகவும் எங்களுக்கு கூறியிருக்கிறார். ஆனால் இந்த இன்னொரு பிரச்சனையை நாங்கள் அவரோடு உரையாடிய போது, அதாவது ராம் மற்ற தம்பா போன்றவர்கள் இது பற்றி மேலதிக அம்சங்களை குறிப்பிட்டாலும் கூட சிலவற்றை நான் குறிப்பிட வேண்டும். இதில்
அரசாங்கம் மிக மோசமான உள் நெருக்கடிகளையும் வெளி நெருக்கடிகளையும் எதிர்நோக்குகிறது. நான் உள் நெருக்கடிகள் என்று சொல்றது ஜேவிபி என்பிபிக்கு இடையேயான நெருக்கடிகளைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அதாவது தேசிய இன பிரச்சனைக்குள் ஜேவிபி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலைமையில் ஜேவிபிக்குள் பல பிரச்சனைகள் இருப்பதாகவே சுமந்திரனும் கருதுகிறார், நாங்களும் அவ்வாறு தான் கருதுகிறோம். ஆனபடியால் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில இருக்கிற நெருக்கடிகள் எவ்வாறு தீர்க்கப்பட போகின்றன என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளியில உள்ள பிரச்சனைகள் என்று சொல்லும்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக நெருக்கடிக்குள்ள இருக்கிறது. 2028ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கடன்களை கட்ட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்பொழுது அந்த உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அமைவாகத்தான் கடன்களும் பெறப்படுகின்றன. எனவே அரசாங்கம் தான் தீர்மானிக்கப்படி நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்து செல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறதால இந்த அரசாங்கம் தேசிய இன பிரச்சனையை தீர்க்குமான்றது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் எதிர்நோக்குற பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இதை தீர்க்குமான்றது பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பின்னணியில் நாங்கள், அதாவது சுமந்திரன் அவர்களோடு நாங்கள் உரையாடிய அந்த அந்த குறிப்பிட்ட நேர அட்டவணைக்குள்ள என்னுடைய அவதானிப்பு என்னென்னா, தமிழரசு கட்சி எதிர்கட்சியில இருந்தாலும் கூட அரசாங்கத்தோடு தேசிய இன பிரச்சனை தொடர்பாக தான் தனியாக பேச போவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. அதாவது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எதிர்கட்சிகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அரசாங்கத்தோடு ஒரு தெளிவான உடன்பாட்டுக்கு அல்லது அரசாங்கத்தை தேசிய இன பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றது, அரசாங்கத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகத்தான் என்னாலே அவதானிக்க முடிஞ்சது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த அரசாங்கம் இந்த சுமந்திரன் அவர்களோடு நாங்கள் உரையாற்றிய போது பொதுவாகவே செய்திகளில் இப்போ வெளிவருகிறது, சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் செல்லக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து பொதுவாகவே ஊடகங்களில் வெளிவருகிறது. நாங்கள் அது தொடர்பாக அவரோடு உரையாடிய போது அவர் இந்த தான் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்கின்ற அந்த அந்த விருப்பத்தை அவர் முற்றாகவே நிராகரித்திருப்பதையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் கூட அவ்வாறு தான். அவர் அதில் குறிப்பாக தம்பா அவர்கள் அவரை கூடிய வரையில் உற்சாகப்படுத்தி நீங்கள் இதை திருப்பி உங்களோட கவனத்துக்கு எடுக்க வேணும் என்று சொன்னது நிலைமையிலையும் கூட அவர் அதை நிராகரிச்சிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கு இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நாங்கள் குறிப்பாக தம்பா அவர்கள் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை அவருக்கு முன்னால் வைக்கார். அதாவது தமிழ் பிரதேசங்களில் மிக அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மிக அதிகளவான உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களையும் மிக அதிகளவிலான உள்ளூராட்சி சபைகளையும் கட்டுப்படுத்துகிற தமிழரசு கட்சி இந்த காலகட்டத்தில் ஒரு நீங்கள் இதில் போய் தனக்கான இடத்தை பலமாக்குறதுக்கான ஒரு நிலைமை இருக்கிறதல்லவா என்று குறிப்பிட்ட போதிலும் கூட அவர் அதில் இருந்து தன்னுடைய தீர்மானத்தில் இருந்து அவர் மாற்றமடைவதாக தெரியவில்லை. இதில் நான் அவரோடு உரையாடும் போது அவரிடம் இந்த அடுத்த 5 வருடங்கள், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு இருந்து அடுத்த 2029ஆம் ஆண்டு வரையும் ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டம். அதாவது ஒரு புதிய அரசியல் யாப்பு வரப்போகிறது. இலங்கையின் அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு 3வது அரசியல் கட்சி ஒன்று பதவிக்கு வந்திருக்கிறது. இது ஒரு இடைமாறு கால, அதாவது டிரான்சிஷனல் பீரியட் என்றதை குறிப்பிட்டு
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு அவசியம் அல்லவா என்று குறிப்பிட்ட நேரத்திலும் கூட அவர் அதை அஹ், அஹ், அவர் அதுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அதை அவர் கவனத்தில் கொண்டிருப்பதாக தெரிந்தது. ஆனால் இங்கு நாங்கள் நேர்களாகிய நீங்களும் இந்த இலங்கையினுடைய அரசியல் சம்பந்தமாக கவனத்தை செலுத்துகிற நீங்களும் அவதானிக்க வேண்டிய இன்னொரு முக்கியம் என்னவென்றால், பொதுவாகவே நாங்கள், அதாவது தம்பா, அஹ், க- ராம், நான் அவரோடு உரையாடும் போது அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு போகணுமன்றதுக்கான பல்வேறு காரணங்களை சொன்ன நிலைமையிலையும் கூட அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னது எங்களால் அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதாவது, இந்த தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மக்களின் முக்கியமான கட்சியாகவும் அவர்களை பிரதித்துவப்படுத்துகிற ஒரே கட்சியாகவும் இருக்கின்ற, பாரிய கட்சியாகவும் இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக நான் இருக்கிறேன். இலங்கையில் ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் வரும் பொழுது அந்த மாற்றம் தொடர்பான விவாதங்களில் தமிழ் பிரதேசங்களினுடைய பாரிய கட்சியாகிய தமிழரசு கட்சி அந்த விவாதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. செயலாளர் என்ற வகையில் நான் அந்த பங்களிப்பை செய்வேன் என்பது அவர் குறிப்பிட்டிருந்தார். இதில் இன்னுமொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்றால், அவர் தன்னுடைய உரையாடலின் போது ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தற்போது எவ்வாறு அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறாரோ அதே போன்ற ஒரு நிலைமையை தானும் வகிப்பதாகத்தான் அவருடைய உரையில இருந்து என்னால் ஊகிக்க முடிஞ்சுது. ஆனபடியினாலே அவர் ஒரு கட்சியினுடைய செயலாளர் என்ற வகையிலையும், தமிழ் பிரதேசங்களினுடைய முக்கியமான ஒரு கட்சியினுடைய செயலாளர் என்ற வகையிலையும் அவர் தன்னுடைய பங்களிப்பை பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் செய்ய வேணும் என்ற நிலைமை இல்லை என்பதாகத்தான் அவருடைய விவாதங்கள் எங்களுக்கு உணர்த்தி இருந்தது. அந்த வகையில் நாங்கள் அவரோடு இந்த கலந்துரையாடலின் போது எங்களால் உணர முடிஞ்சது என்னென்னா, அவர்கள் இன்று உள்ள இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு தெளிவான பேச்சுவார்த்தைக்குள்ள போக வேணும் என்றதும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றதும், இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டுமென்றதையும் எங்களால் அவதானிக்க முடிஞ்சது. ஏனென்றால் அவர் எங்களை சந்தித்த பின்னர் அடுத்த சில வாரங்களில் ஜனாதிபதியையும் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களையும் சந்திப்பதாக குறிப்பிட்டதை கவனிக்கும் பொழுது ஒரு பாரிய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தயாரிப்பு இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நீங்கள் இன்னும் தம்பா மற்றும் ராம் மூலமாக இன்னும் மேலும் அறிந்து கொள்ள முடியும். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாப் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். ஆம், நம்ம அவர்களின் பலதொரு மூத்த அரசியல்வாதி ஒரு பத்திரிகையிலே கட்டுரை ஒன்றில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் இந்த மாகாண சபை எவ்வாறு இந்த வினைத்திறன் அற்று செயல்பட்டதோ அதே போன்று இந்த உள்ளூராட்சி சபைகளும் செயற்படுமோ என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். அண்மையிலே இந்த வலிகாம கிழக்கிலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் அடிக்கடி கூறுவது போன்று இந்த உள்ளூராட்சி சபை, நீங்கள் பல்வேறு இடங்களிலும் குறிப்பிட்டுள்ளீர்கள், உள்ளூராட்சி சபை என்பது அந்தந்த கிராமத்தை பொறுத்த மட்டில் அதை அபிவிருத்தி நோக்கி பயணிக்க வேண்டும். அங்கு போயிட்டு இனப்பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது சர்வதேச நீதிமன்றம் கொண்ட தொடர்பாகவோ தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் எந்தவித பயனும் இல்லை என்று. அதேவேளை இந்த மாகாண சபை தொடர்பாக வெளியிலே தென்பகுதியிலே சுனந்த தேசப்பிரிய, ஜெகான் பெரரா அல்லது கரு ஜெயசூரிய போன்றவர்கள் மேற்கொண்டிருக்கிற அக்கறை அளவுக்கு வடகிழக்கிலே இருக்கின்ற புத்திஜீவிகளோ அல்லது அரசியல் செயற்பாடுகளோ கொண்டதாக தெரியவில்லை. இவற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இது உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில்
வழமைக்கு மாறாக உள்ளூராட்சி சபைகள் பற்றிய ஒரு கூடுதலான பிரஜை வாக்காளர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த சமூக ஊடகங்கள், மற்றது மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள், காணொளிகளில் வெளிப்படுகிறது, அது மக்களை சென்றடைகிறது. ஆகவே இந்த பிரச்சனைகள் என்னென்ன லெவல்ல நடக்குதுன்றது முந்தி போல ஒரு மூடு மந்திரமாக இல்லாமல் வெளிப்படையா இருக்கிறது நல்ல விஷயம். இந்த விஷயத்தினோடு நாங்கள் அறியக்கூடியதா இருக்கிறது என்னென்று சொன்னால், இவர்கள் எவ்வளவு சீரியஸா இந்த உள்ளூராட்சி சபைகள் நடத்தப்பட போகின்றன. இது இப்பதான் ஆரம்பம். நாங்கள் உடனடியாக இதை பற்றின நேர்மறையான எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவது என்ற நோக்கம் இல்லை. ஆனால் இந்த ஒரு கோஷன் பண்ணுவது என்று சொல்வார்கள், ஒரு அவதானம் செலுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. இவர்கள் சில இதில் குறிப்பாக உள்ளூராட்சி தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபைகளில் உறுப்பினர்களாக 1000க்கும் மேற்பட்ட 1500 பேர் மட்டும் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக எல்லா சபைகளிலும் இருக்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் என்ன மாதிரி இந்த உள்ளூராட்சி சபைகளை முதல் வினத்தினருடன் நடத்துவார்கள், உள்ளூராட்சி மட்டத்துக்குள்ள அதிகாரங்களை மக்கள் நலன் சார்பாக எவ்வாறு பிரயோகிப்பார்கள், இது எடுத்ததற்கெல்லாம் வெளிநாட்டு உதவி, பணமின்மை என்று சொல்வதிலும் பார்க்க இவற்றை கிரியேட் பண்ற முறையில வரி விதிப்புகளுக்கு தங்களுக்குள்ள அதிகாரங்களை பாவித்து வரி விதிப்புகளை எவ்வாறு சில சில விடயங்களில் அதிகரிக்கலாம். மற்றது சாதாரண சமூக வேலைகள், நகர சுற்றி தொடக்கம் தாய்மார்களை, குழந்தை பருவ பின்னரான தாய்மார்களை கவனித்தல், சிறுவர்களின் பாடசாலைகள், இவ்வாறான பல விடயங்களில் தங்களுக்குள்ள அதிகாரங்களை எவ்வாறு பிரயோகிக்க போகின்றார்கள், இதை பற்றின ஒரு கருத்து பகிர்வுகள், அறிவூட்டல்கள் அல்லாட்டி செயலமர்வுகள் முறையாக ஒழுங்குபடுத்தப்படுகின்றனவா என்ற விடயங்கள் எல்லாம் பொறுப்பு வாய்ந்த தலைவர்களால் கவனிக்கப்பட வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சுயாட்சி, சுயநிர்ணயம் பற்றி எல்லாம் கதைக்கும் பொழுது ஒரு அலகை, அதற்கான அதிகாரங்களை, சட்ட ரீதியான அதிகாரங்களை பிரயோகித்து மக்கள் பயனடையும் வண்ணம் எவ்வாறு செயல் திட்டங்களை அமைப்பது, எவ்வாறு அந்த ஆளுமையை செலுத்துவது என்பது தொடர்பாக இந்த விடயங்களில் இது ஒரு முதல் படியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இன்றைக்கு வடக்கு கிழக்கில பொறுத்தவரையில 377 உறுப்பினர்கள் பெரிய கட்சியாக இருக்கின்றது தமிழரசு கட்சி தான். 2வது இடத்தில் 355 உறுப்பினர்களை பெற்ற என்பிபி, தேசிய மக்கள் சக்தி இருக்கு. அடுத்த சக்தியாக அவர்கள் இந்த உள்ளூராட்சி நிர்வாகங்களிலோ அதுகளிலோ பற்றியோ பெருசாக அரசியல் ரீதியாக கதைக்காமல் இருந்தாலும் தமிழ் காங்கிரசும் டிடிஎன்ஐயும் 200 அங்கத்தொழில் கொண்டு இவையெல்லாம் கணிசமான ஒரு அரசியல் சக்தியாக தான் இருக்கின்றன என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இவற்றை எவ்வாறு வினத்தினுடன் செய்வது என்பது முக்கியமானது. நீங்கள் சொன்னது போல முதலில் சாவகச்சேரி பிரதேச சபையிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களால் எந்தவித பிரயோசனம் இருக்கப் போவதில்லை. போர்க்குற்றங்களுக்கான விசாரணை நீதியாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த தமிழ் மகனுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கட்டாயம் நடத்தப்படத்தான் வேண்டும். அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, ஜனநாயக ரீதியான மெஜாரிட்டியான சிங்கள மக்களுக்கு நடந்த இழப்புகளுக்கு ஒரு நியாய அக்கௌண்டபிலிட்டி வேணும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. இந்த தனியார் காணிகளை பறித்து இன்னும் 30 வருடங்களுக்கு மேலாக வலியாம வடக்கு போன்ற இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக அகதிகளாக இருப்பவர்கள், அகதிகள் நிலையில் வைத்திருப்பவர்கள் அவர்களது ஒரு தலைமுறையே விட்ட விடயங்களை ஹைலைட் பண்ணப்பட வேண்டும். அதற்காக இந்த புதிய அரசாங்கத்துடன் ஆக்கபூர்வமான என்கேஜ்மெண்ட் உண்டு, ஊடாடல் உண்டு, அவர்களோட கலந்துரையாடல் உண்டு, அவர்கள் டிமாண்ட் பண்றது ஒன்று இருக்க வேண்டும் என்றது. இவைகள் எல்லாம் அல்லது காணாமல் போன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய காணிகளை விடுவிக்க வேண்டிய இராணுவத்தால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான விவசாய காணிகளை வடக்கிலும் கிழக்கிலும் அதை மக்கள் பயனுறும் வகையில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இவைகள் பொதுவாக ஒரு ஒரு பொது மக்கள் இயக்கமா இந்த கட்சிகள் அதற்கான தலைமையை கொடுக்கலாம். இந்த விடயங்களை வைத்து ஒரு மக்கள் இயக்கம் என்று எவ்வாறு கட்டுவது என்பது பற்றியும்
இது ஒரு பொதுப்படையாக கட்சி அரசியல் நலன்களுக்கு அப்பால் இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த விடயமாக எவ்வாறு முன்னகர்த்த போகின்றார்கள் என்பதில்தான் எதிர்கால அரசியல் தலைமை அர்த்தமுள்ளதாக மலரும் என்பதுதான் எனது கருத்து. அதாவது இந்த விடயங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்களை தான் திரும்ப திரும்ப 30 வருஷமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போன முறையும் கதைத்த மாதிரி வந்து செம்மணி விவகாரம் 94ஆம் ஆண்டு நடந்தது, 96ஆம் ஆண்டு சர்வதேசமே தலையிட்டு எல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த விடயத்தை அடுத்த கட்டமாக ஆக்கபூர்வமாக எவ்வாறு நடத்துவது என்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பிரஸ்தாபித்துக் கொண்டே இருப்பது ஒரு விலக்கியை கொண்டு வருகிறது. ஆகவே அதில் ஒரு மாற்றம் வேணும் என்றுதான் நாங்கள் அதற்கான அழுத்தங்களை தான் பொதுமக்கள் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த பிரச்சனை புறம்பாக இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து அதை ஒரு திசை திருப்பும் விடயமாக பாவித்துக் கொண்டு செய்யக்கூடிய ஆக்கபூர்வமான நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பது இன்று ஒரு குறையாக இருக்கக்கூடாது. புதிதாக வந்திருக்கின்ற ஒரு மாதமாகிவிட்டது. இந்த உள்ளூராட்சி சபைகள் அதில் கூடுதலான கவனத்தை செலுத்தும். உள்ளூராட்சி சபைகளால் செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன என்பது இப்ப எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த அங்கத்தவர்கள் வந்து அவர்களது சில காணொலிகள் வருகின்றன, வந்து அவர்களது பேச்சுவார்த்தைகள் இந்த அவர்களது ஆட்டிடியூட் வந்து அவர்களது அணுகுமுறைகளோ அவர்கள் இதுகளை பற்றி எவ்வாறு விளங்கி இருக்கின்றார்கள் என்பதோ என்ன வகையாக கதைக்கின்றார்கள் என்பதோ வந்து சில விசனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கான செயலமர்வுகள் மூலம் வந்து இவர்கள் எதிர்கால தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள். பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இதில் சொல்ல போனால் வந்து உள்ளுக்கு இந்த வெளியில் தெரிவதை விட உள்ளுக்குள்ள வந்து பெரும்பாலான ஆட்கள் பிரஜை உள்ள வினைத்திறன் உள்ள விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய பலர் இதுக்குள் இருப்பார்கள். அவர்கள் வந்து அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் எதிர்கால தலைமையை நோக்கி நகரக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகளை சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் செய்ய வேண்டும். அதுதான் எங்களது கடமை என்று நான் நினைக்கிறேன். உள்ளூராட்சி சபை விடயங்களை பொறுத்தவரையில். அடுத்ததாக மாகாண சபை விடயங்கள் பற்றி தமிழரசு கட்சி செயலாளருடன் பேசியது பற்றி சொல்லி விரிவாகவே சொல்லிவிட்டார். வந்து அதை பற்றி மீண்டும் சொல்வதற்கு கணக்கே இல்லை. ஆனால் அந்த விடயத்தில் ஒரு விடயம் நடந்தால் ஒழிய இந்த மாகாண சபை தேர்தல் நடக்காது. அந்த விடயம் என்னவென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1988ஆம் ஆண்டு தேர்தல் இந்த 13ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு தேர்தல் திருத்த சட்டம் ஒன்று வந்தது. அதன் பிரகாரம் தான் மாகாண சபை தேர்தல் வந்தது. இந்த மாகாண சபைகளில் எந்த வட்டாரங்களும் இல்லை. ஒவ்வொரு மாகாணத்தும் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அடிப்படையில் வந்து மாவட்டங்கள்லாம் தொகுதிகள், அதை வந்து விகிதாசார அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் 2017ஆம் ஆண்டு ரணில் அரசாங்கம் கொண்டு வந்த புதிய தேர்தல் திருத்த சட்டம் வந்து அந்த 88ஆம் ஆண்டு சட்டத்தை காலாவதியாக்கி ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி தேர்தல் தெரிவுகள் வந்து மிக்ஸ்ட் வீதாசார தேர்வும் வட்டார தெரிவும் இருக்க வேணும்னு சொல்லுது. ஆனால் மாகாண சபைகளுக்கு வட்டாரங்கள் இல்லை, வரையறுக்கப்படவில்லை. ஆகவே மாகாண சபையில் இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களில் உள்ள மாகாண சபைகளுக்கு வட்டாரங்களை வரையறுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று வந்தது. அதற்காக ஒரு கமிஷனை நியமித்தால் அந்த கமிஷன் அந்த வரவுகளை கொடுத்தது. ஒரு தேர்தல் விவகாரங்களில் மாவட்டங்களிலோ மாகாணங்களிலோ தேர்தல் தொகுதிகளிலோ மாற்றங்களை கொண்டு வருவது என்பது ஒரு நீண்ட அரசியல் பிரச்சனை. அது வந்து சமூக மற்றது சமய இன வேறுபாடுகள் வெவ்வேறு பிரையாரிட்டிகள் உள்ள கட்சியின் அரசியல் இவைகள் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு முரண்பாட்டுக்குள்ளான விஷயம் நீண்ட நாளெடுக்கும். அந்த விடயங்கள் செய்து முடிக்க முடியாது. அந்த புதிய சட்டம் பாராளுமன்றத்துக்கு 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்த போது தோற்கடிக்கப்பட்டது. அதை பாவித்துத்தான் இன்று 7 வருடங்களாக மாகாண சபை தேர்தல் இல்லாமல் இருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்வதற்காக சுமந்திரன் 2 தடவைகள் பாராளுமன்றத்தில் சென்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தனிநபர் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். இந்த தனிநபர் சட்டம் மூலம் என்ன கூறுகின்றது என்றால், இந்த தேர்தல்களை 1988ஆம் ஆண்டு சட்டத்தின்படியே மாகாண வீதாசார தேர்தல் அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அந்த சட்டம். அதாவது 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்த திருத்த சட்டத்தை காலாவதியாக்க வேண்டும் என்றதான் தனிநபர் சிறிய பிரேரணை. அந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் அது ஒரு அடிப்படை அரசியல் ஜாப்பு சம்பந்தமான பிரேரணை இல்லை. ஆகவே அது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியால் அதை நிறைவேற்றலாம்.
அதை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்குள்ள அது சென்ற அரசாங்கத்தில் 2 வாசிப்புகளுக்கு போயும் சுமந்திரனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அது பல காரணங்கள், அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. இன்று திரும்ப ஜூன் மாதம் 4ஆம் தேதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுக்கு 14 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அதில் பிள்ளைகள் அரசியல் ஜாப்புக்கு முரணாக இருக்கின்றது. அப்படி யாரும் செல்லவில்லை 14 நாளில். ஆகவே அதை இனி அந்த சட்டம் அதை உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. ஆகவே அது 2வது வாசிப்புக்கு வர வேண்டும். 2வது வாசிப்புக்கு வருவதாக இருந்தால் அது பாராளுமன்றத்தினால்தான் அது தீர்க்கப்பட வேண்டும். அங்கு 159 எம்பிக்களை கொண்டு மிக பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் இருக்கின்றது. ஆகவே இது விடயம் சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் ஒரு கலந்துரையாடலை அல்லது தமிழ் பேசும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களூடாக மற்றது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய இந்த மாகாண சபை நடைமுறைக்கு வருவது இலங்கை அனைத்து நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட போல இலங்கை மக்களின் ஜனநாயகத்தை ஸ்திரப்படுத்தவும் துரித பொருளாதார வளர்ச்சிக்கும் இப்போ ஒரு தேசிய பொருளாதாரத்தை விரைவாக கட்டியெழுப்புவதற்கும் ஜனநாயக பரவலாக்கலுக்கும் அத்தியாவசியமான என்ற விஷயத்தை அனைத்து கட்சிகளும் சிங்கள மக்கள் மத்தியில சிவலிங்கம் கூறியது போல கரு ஜெயசூர்யா மற்ற ஜெகான் பேரவை என்ற சமாதான பேரவை மற்றது அனைத்து எதிர்கட்சிகளும் சஜித் பிரேமதாஸ் அவரது கட்சி, ரவுஹாக்கின் அவர்களது கட்சி, மனோகணேசன் கட்சி எல்லோருமே அதை நடத்த வேண்டும் என்றுதான் கோருகின்றார்கள். என்பிபிக்குள்ளே பலர் இருக்கின்றார்கள். அந்த மாகாண சபை தேர்தலுக்கு நடத்தத்தான் வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதற்கு முன்னுரிமை இருக்கின்றதா இல்லையா என்பது அவர்கள் எப்போ நடத்துவார்களா இல்லையா என்பது என்று நாங்கள் ஒரு ஹேசியம் கூறிக்கொண்டு இருப்பதை விடுத்து எங்கள் மக்கள் நலனிலிருந்து இலங்கை மக்களின் ஜனநாயகத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக பொருளாதாரத்தை துரிதமாக வளர்த்தெடுப்பதற்காக ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்துவதற்காக அரசியல் ஜாப்பின் பிரகாரம் மக்களது இறமையை உத்தரவாதப்படுத்துவதற்காக அரசியல் ஜாப்பில் உள்ள ஒரு விடயம் அரசியல் ஜாப்பை நாங்கள் கணம் பண்ண வேண்டும். அதை உத்தரவாதப்படுத்துவதற்காக இந்த தேர்தல்கள் நடத்தப்படும் கோரிக்கை அனைத்து தரப்பினரிடமிருந்து முன்னகர்த்தப்பட வேண்டும். இது ஏற்கனவே காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. 7 வருடங்கள் மக்கள் இறமையை இழந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை கவனம் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நகர வேண்டும். அதில் இந்த சாணக்கியன் தமிழரசு கட்சி எம்பியினது நகர்வு வரவேற்கத்தக்கது. ஆனால் அது அப்படியே கிடப்பில் போட்டு அது தானாக ஒரு நாள் நடக்காது. ஆகவே அவர் 14 நாள் அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கான ஒரு மோபிலைசேஷன் சிங்கள மக்களுடனான அதை பற்றின ஒரு கலந்துரையாடல் வெளி திறக்கப்பட வேண்டும் விரைவில். அவர்களுக்கு பாராளுமன்றத்திற்குள் தேசிய மக்கள் சக்தியினது ஜனநாயகம் மீதான நம்பிக்கையை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்படி கூட கூறினார், எங்களுக்கு இந்த மாகாண சபை முறைமையில் நம்பிக்கை இல்லை, ஆனால் தமிழ் பேசும் மக்கள் இது போராடி பெற்றது என்று புதிய அரசியல் ஜாப் ஒன்று வரும் வரை அதை நாங்கள் மதிப்போம் என்று பப்ளிக் இதையே சொல்லியிருந்தார். மற்ற வெளிநாடுகளிலும் லண்டனிலும் கனடாவிலும் பேசும்பொழுது கூட அவர் அதை சொல்லியிருந்தார். ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு ஒரு இந்த 4 பேரிடம் இந்த அரசாங்கம் தான் நிச்சயமாக இருக்க போது என்று நாங்கள் மீண்டும் சொல்லுவோம். ஆகவே அவர்கள் இதை அவர்களுடன் சேர்ந்து இதை முன்னெடுத்தால் தான் பாராளுமன்றத்திற்குள் இந்த விடயம் சாத்தியமாகும் என்பதை அறிந்து கொண்டு அந்த உரையாடல் வெளி தாமதம் என்று திறக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன் இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பெரும் பேசும் பொருளாக இருக்கின்றது. தென்பகுதியிலே சிங்கள சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு வைக்கின்ற அதே வேளை தமிழ் பகுதியிலே ஒரு தரப்பினர் இதை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு தமிழ் தரப்பும் தமிழ் அரசியல் கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் ஒரு காலகட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மாகாண சபை தேர்தலோ அல்லது 13வது திருத்தமோ தமிழ் மக்களுடைய தீர்வு என்று எங்கேயுமே கூறவில்லை. ஆனால் அதை திசை திருப்பும் முயற்சியில் இன்னொரு தமிழ் தரப்பு ஈடுபட்டிருப்பதை காணலாம். இவற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள், அது சுமந்திரன் உட்பட, சுமந்திரனை சந்தித்தது என்ற ரீதியில எனக்கு முதல் பேசியவர்கள் மிக
ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு கலந்துரையாடல் என்ற ரீதியில வந்து அதை தெரியப்படுத்தினார்கள். நல்ல விஷயம். அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினது சரி, அல்லது சுமந்திரனுடைய பாத்திரம் வந்து முக்கியமானதுன்றது சரி. ஆனால் இதே சுமந்திரன் மட்டுமல்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளா, தமிழ் மக்கள் சார்ந்து அவர்கள் சரியான தீர்மானங்களை தீர்க்க தரிசனமாக எடுத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எனக்குள்ள எழுதுகிறது. ஏனென்றால் இதே தும்புகட்டையால கூட தொடமாட்டேன் என்று சொல்லி சொன்னவர்கள் தான் ஒரு காலத்துல வந்து இந்த 13வது திருத்தத்தை பற்றியில புதிய அரசியல் சாசனம் வருகிறது என்று கூறியவர்களும் தனிநபருடைய பிரச்சனைக்காக, அதாவது விக்னேஸ்வரனுக்கு செல்வாக்கு வளர்ந்து விடுகின்றதுக்காகவே இந்த மாகாண சபை தேர்தலை ஜெயசங்கர் சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார். இவர்களை சந்திக்கும் பொழுது யார் வருகிறார்கள் என்றது முக்கியமல்ல, ஆனா அந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்றதை கூட அவர் ஆலோசனையாக கூறியிருந்தார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி தங்களுடைய தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காக, தங்களுடைய அதிகாரத்துக்காக இந்த மாகாண சபையே செயலற்று போறதுக்கான வழியை தேடியவர்களும் இதே சுமந்திரன் வழி வந்தவர்கள் தான் என்றதை வந்து நான் இதுல சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். ஆகவே இன்றைக்கு புதிதாக ஞானம் வந்து எதுவும் செய்ய முடியாத நிலைமையில தங்களுடைய அரசியலுக்காக இதை மீண்டும் வந்து தூக்கி பிடிக்கிறவர்களாகத்தான் என்னுடைய பார்வைக்கு இது இருக்கிறதே தவிர இவர்கள் எந்த அளவுக்கு இங்க பேசின அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே இதை கொண்டு செல்லுகிறார்கள்ன்றது வந்து அப்படி என்றால் இந்த பிரதேச சபைகள் வந்து அந்த தீர்மானங்களை எடுத்திருக்கப்படும். எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுன்றதுக்கான அதிகார பரவலாக்கல் என்ற ரீதியில 13வது திருத்தம் மாகாண சபைகளுக்கு தான் இந்த பிரதேச சபைகள் வருகிறது. ஆகவே இந்த பிரதேச சபைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த மாகாண சபை தேர்தல் அவசியம், மாகாண சபை நிர்வாகம் அவசியம் என்றதை வலியுறுத்துறதுக்கான கருத்துகள் பரிமாறப்பட்டிருந்தால் தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காது. இன்றைக்கு முக்கியமாக இந்த தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்ததும் சரி, ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தீர்மானித்த நீதிபதிகளுக்கு கூட இன்றைக்கு தடைகள் அமெரிக்கா விதித்திருக்கிறதுன்ற ரீதியில நாளைக்கு தங்களுக்கு மேலேயோ அல்லது இஸ்ரேலுக்கு மேலேயோ இந்த படுகொலைகள் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கிறவர்கள் வந்து இலங்கையிலே ஒரு சர்வதேச விசாரணையை நடத்துறதுக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள். அல்லது அந்த அமெரிக்காவினுடைய இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய ஆதிக்கத்தை மீறி ஏனைய நாடுகள் அதுக்கான தீர்மானத்துக்கு போகுமான்றதை கூட விளங்கி கொண்டு அதனை சரியான முறையில தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறதுக்கு கூட துணிச்சலற்ற ஒரு 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 என்னன்னு சொல்றது, துணிச்சலற்ற முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகள் வந்து பேசுகிறதுகள் வந்து எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியமாகும்ன்றதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனா அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேணும் என்றதிலேயும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதிலேயும் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் பேசுகிறதொண்டு செய்கிறதொண்டு தேவைகளுக்கு ஏற்ப எல்லாவற்றையும் சமரசம் பேசுகிறதுன்றது நிலைமைகள் தான் இன்றைக்கு தமிழ் அரசியல் தலைவர்கிட்ட இருக்கு. இந்த பிரதேச சபை பிரச்சனையில வந்து எப்படி டிடிஎன்ஏ வந்து குமார் பொன்னம்பலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதுன்றதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இவர்கள் வந்து இந்த நாற்காலிகளை கைப்பற்றுகிறதுக்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள், பிறகு சுமந்திரன் விக்னேஸ்வரனுடைய அடிபணிந்து போனது என்ற எல்லாம் வந்து நாற்காலிகளுக்கான அரசியலை செய்து கொண்டுதான் இந்த கோஷங்களை எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து தமிழ் மக்கள் புரிந்து கொண்டுதான் இவர்களை தொடர்ந்து அந்நியப்படுத்துற நிலைமையிலும் இன்றைக்கு 300க்கு அதிகமான ஆசனங்களை வந்து என்பிபிக்கு கொடுக்கிறதுக்குமான காரணம் என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். வேணுமென்றால் இவர்கள் பெரும்பான்மை எடுத்திருக்கிறார்கள், பல பிரதேச சபைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றதுகள் எல்லாம். ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்தினார்கள், அதுக்காக என்னென்ன சமரசங்களை செய்து கொண்டார்கள் என்றதுகள் எல்லாம் வந்து அது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியலா அல்லது தமிழ் மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போற அரசியலா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆகவே இங்கே பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால், முக்கியமாக இன்றைக்கு செம்மணி படுகொலையா இருந்தாலும் இதை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து தன்னுடைய இன்றைக்கு முக்கியமாக நீதியமைச்சர் வந்து இதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கறதுல வந்து நாங்கள் முயற்சி எடுப்போம், அதுக்கான முழு முயற்சிகளை மேற்கொள்வோம் என்ற ரீதியில அந்த செயல்பாடுகளை தாங்கள் செய்வோம் என்ற ரீதியில வந்து அது தன்னுடைய அரசியல் செல்வாக்குக்காகவும், அதாவது நாங்கள் நீதியான ஒரு விசாரணையை நடத்துகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்ற ரீதியிலும் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற ரீதியிலும் வந்து தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொள்ளுவார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களோட எந்த அளவுக்கு இது சம்பந்தமாக தமிழ் அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள், இதுக்கான ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள். கடைசி அவர்கள் வந்தவர்களையும் கலைத்து மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு கூட இடம் கொடுக்காமல் அவர்களை கலைக்கிற சண்டித்தன அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு தமிழ் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறதுன்றதை வந்து நாங்க மறக்க முடியாது. ஆகவே இந்த பிரச்சனையில வந்து நீங்கள் கூறினது மாதிரி தென்னிலங்கையில் உள்ள முற்போக்கான
சக்திகள் அல்லது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதுல எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு கூட்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதுல வந்து எது விதமான கருத்து என்ன மாற்றாக நாங்கள் எந்த கருத்தும் கூற முடியாது. ஆனா அதுக்கான வழிகளை எப்படி தேடப் போகிறார்கள். இன்றைக்கு வரதராஜ பெருமாள் அவர்கள் கூறியிருந்தார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் சந்தித்த பிறகு இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்துகிறதுக்கு வந்து நடத்த வேண்டும் என்ற கருத்தொற்றுமைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற இதில் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இந்த 13வது திருத்தம் ஒற்றையாட்சிக்கு கீழே வருகிறதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு வந்து அரசியல் சாசன வந்து புதிதாக வரக்கூடிய வாய்ப்பு தென்னிலங்கையில இருக்குதான்றது வந்து முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஆகவே இல்லாத ஒன்றுக்கு வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை விட இருக்கிறதை வந்து எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறது என்ற அடிப்படையான அரசியல் ஞானமற்றவர்களாக, அரசியல் வறுமையில இருக்கிறவர்களாக, கதிரைகளுக்காக கூட்டுகள் சமரசம் செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து இதில் சுட்டிக்காட்டத்தான் வேணும். ஆனால் இவைகளை மீறி தென்னிலங்கையில் உள்ள அரசியல், முக்கியமாக ஆட்சியில் உள்ள அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியோட பேச வேண்டிய ஒரு தேவை வந்து எல்லோருக்கும் இருக்கிறது. அதை கூட்டாக எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆகவே மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்றது அரசாங்கத்திட்ட வலியுறுத்துறது மட்டுமல்லாமல் அதற்கான தென்னிலங்கையிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய ரீதியில இது நாட்டை பிரிக்கிறது இல்லை, ஒரு அதிகார பரவலாக்கல் மூலம் அந்த மக்கள் அந்த பலனை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்றதுகளை எல்லாம் எடுத்து கூற வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அனைவருக்கும் இருக்கின்றது. அதை எந்த அளவுக்கு முன்னெடுத்து போறார்கள் வந்து நாங்க பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே தென்னிலங்கையில இன்றைக்கு அனுரா என்கிற ஒரு பிரபல்யத்தை அல்லது பாப்புலாரிட்டியை வைத்துத்தான் இந்த அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அனுராவினுடைய அரசியல் அதிகாரத்தை குறைக்கிற ரீதியில பாராளுமன்றத்துக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில அந்த துணிச்சலோட என்பிபி வந்து நகர்வுகளை மேற்கொள்ளுமான்றது கேள்விக்குறி. ஆகவே அடுத்த 5 வருடங்களுக்கு அவருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலம் வந்து அந்த பிரபல்யத்தின் மூலம் ஆட்சியை நகர்த்தி கொண்டு போறதுக்கான முயற்சிகள், சில வேளைகளில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்றவைகளிலே வந்து ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து தீவிரமாக அதுகளை செயல்படுத்தி அவர்களுக்கான தண்டனைகள் அல்லது இந்த அவர்களுடைய சொத்துகள் ஊழல் ரீதியாக சேர்க்கப்பட்ட சொத்துகள் என்றதுகளை வந்து மக்களுக்கு மத்தியில ஒரு பிரபல்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ரீதியில சில நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சிக்கு வந்து அரசாங்கம் போகக்கூடும். ஏனென்றால் இன்றைய பொறுத்தமட்டிலே அவர்கள் இலங்கையில உள்ள அரைவாசிக்கு மேற்பட்ட சபைகள்ல வந்து அதிகாரம் செலுத்துகிறவர்களாகவும் அதற்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்தவர்களாகவும் அவர்களுக்கு மத்தியில வந்து இந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளை செய்யறதுக்கு மக்கள் மத்தியில செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிற நிலைமையில மாகாண சபை தேர்தலை நடத்தி அதன் மூலம் தான் தங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுல வந்து எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இந்த பிரதேச சபைகள் வந்து வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேச சபைகள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம், இந்த மாகாண சபையின் மூலம் வந்து அதற்கூடாக பரிபாலிக்கப்படுகிற இந்த பிரதேச சபைகளுக்கு அதன் மூலம் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் அதுக்கான அணுகுமுறைகளை இன்றைக்கு கவர்னர்கிட்ட போய் தான் எல்லாத்தையும் கேட்க வேணும். ஆகவே இது ஒரு பரவலாக்கப்படும் பொழுது அதுக்கான மந்திரி அதுக்கான அவர்களை சந்தித்து அதை பேசுகிறதுக்கு அதன் மூலம் வந்து தங்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறதுக்கு மாகாண சபை கட்டாயம் தேவை என்றதை வந்து அதற்கான கற்பித்தலை அல்ல அதுக்கான நோக்கத்தை புரிய வைக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழரசு கட்சியோ சுமந்திரனோ செய்திருந்தால் இப்ப இந்த பலிகாமம் கிழக்கு அல்லது சாவகச்சேரி பிரதேச அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது எதிர்கட்சி கொண்டு வந்திருக்கலாம், அதுல டிடிஎன்ஏ கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அதுக்கான இடமளித்து கொண்டிருக்கிற நிலைமைகள் வந்து உருவாக்குகிறதை தவிர்த்து ஆரோக்கியமான அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அதனை நடைமுறைப்படுத்துகிறது என்ற ரீதியிலும் நிர்வாக ரீதியாக எப்படியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலும் ஆன செயல்பாடுகளுக்கு வந்து அக்கறை கொடுத்திருந்தால் இப்படியான குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்காது. ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு வந்து இவைகளை போதிக்க வேண்டிய அல்லது இவைகளை சொல்லி அவர்களை அணிதிரட்ட வேண்டிய ஒரு பொறுப்புள்ள இந்த கட்சிகள் வந்து இதை தவற விட்டு கொண்டு கோஷமிட்டு கொண்டிருக்கிறது அல்லது இதை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு பேசுகிறவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது மட்டும் போதாது. அதற்கான நடைமுறைகளை எப்படி எல்லா மட்டத்திலும் வலுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான அந்த அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அல்லது இதை நிறைவேற்றுகிறதுக்கான அந்த துடிப்பை அவர்களுக்கும் உருவாக்குகிறது. அதாவது இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், இந்த பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பான்மையான இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே அவைகளை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்புகளை இந்த பிரதேச சபைகளை நிர்வகிக்கிற கட்சிகள் வந்து அல்லது அதுக்கான அதிகாரத்தை செலுத்துகிற கட்சிகள் வந்து அதுக்கு அக்கறை செலுத்த போகிறார்களா, அதை நடைமுறைப்படுத்த போகிறார்களா, அதற்கான வழியை உருவாக்க போகிறார்களா என்றதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை. அதை செய்ய வேண்டும் என்றதுதான் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம்.
அதை குறைந்தபட்சம் இதுகளில் அக்கறை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம். நன்றி. உறவுகள் கட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பவர்களே. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.